வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். அதாவது உங்களுக்கு தசை, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டெய்லி பண்ணக்கூடிய வேலைகள் உங்களால் செய்ய முடியலை, இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்ச நாளாகவே வெயிட் லாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை எனக்கு நடக்கவோ இல்லை படிக்கட்டில் ஏறி இறங்கவோ சிரமமாக இருக்குது, இல்லை நடக்கும்போது நான் கீழே விழுறேன், எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தசை இழப்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணுங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதை சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாக்ஸ் அப்படின்னா தசை, பீனியானா இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மசில் லாஸ் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிட்டு போகலாங்க. ஸோ தசை வலிமை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது, இழந்துக்கிட்டே வர்றதுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். 40 இயர்ஸில் கிட்டத்தட்ட இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போவே நீங்கள் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி அதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. 50 வயசை தொடுறவங்க, 50 வயசை தாண்டினவங்களுக்குலாம் இது இன்னும் அதிகமாகவே இருக்கும் இந்த பிரச்சனை. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வயசானவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை தொடும்போதோ உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு மசில் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயின் ரீசன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது தான். இந்த காலத்தில் முக்கால்வாசி எல்லாமே நம்ம உட்காந்து தான் வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ கைக்கு காலுக்கு நம்ம கொடுத்த வேலை எதுவுமே இப்போ நம்ம கொடுக்கறதில்ல, எல்லாமே மிஷின் தான் பண்ணுது. ஸோ நம்மளுடைய உடம்புக்கான மூமெண்ட்டுங்கிறது நம்ம எப்போயாவது தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக குறையிறதுனால தான், இல்லாமல் போகிறதுனால தான் இந்த சார்கோபீனியா, மசில் லாஸ் அப்படின்ற பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு சில காரணங்கள்னு பார்த்தா, மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும். ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹார்மோனல் லெவல் ஏதாவது குறையிறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். பட் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது தான். சரி, இது எப்படி தடுக்கலாம், இது எப்படி சரி பண்ணலாம்? ஆமாங்க, இதை நீங்கள் நினச்சா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நோட்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சரி பண்ண முடியும். பட் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கஷ்டம். பட் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணுங்க. அதாவது மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வாக்கிங் பண்ணால் சரியாயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க. ஸோ வாக்கிங் ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி தான். ஹார்ட்டுக்கு நல்லது, மசில்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது தான், ஜாயின்ஸுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு மசில் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப எடுத்தோடனே ஹெவி வெயிட் தூக்கணும், ஜிம்முக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். வீட்லேயே ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், சின்னதாக ஃபஸ்ட்டு வெயிட் தூக்காமல் உங்கள் பாடி வெயிட்டை வச்சே சின்ன அசைவுகளை கொடுங்க. கை கால்களுக்கு, கழுத்துகளுக்கு, கழுத்து எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா வெயிட் தூக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ தூக்குங்க. அப்புறம் கொஞ்சம் வெயிட்டை உங்களால் தூக்க முடியும்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட்டை தூக்கி பண்ணுங்கள். அதோடு சேர்த்து உங்கள் உணவுகள்லேயும் சில மாற்றத்தை கொண்டு வாங்க. பேலன்ஸ் ஃபுட் சாப்பிடுங்க. அதுலேயும் ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க. அது மசில் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தான் இந்த மசில் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும், சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே வர்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிவிட்டு செய்யுங்க. கன்சல்ட் பண்ணாமல் எதையும் பண்ணாதீங்க. ஓகே வாஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எப்போவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அண்ட் பாசிட்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.